ஹாய் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி போயிருந்தோம். அது எங்கன்னா ஆலிமலை சிவன் கோவில் தான். அங்கே போயிட்டு ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே சிவன் கோவிலுக்கு போயிட்டோம். சிவன் கோயில் செம்ம மாசாக இருந்துச்சுங்க. ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு. கடல் பின்னாடி அப்படியே அந்த சிலை அப்படியே அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட்டு பூவார் பீச்சுக்கு போயிடலாம். பூவார் பீச்சா பூவார் அந்த ஐஸ்லாண்ட் சொல்லுவாங்கள்ல, அங்கே போயிருந்தோம். அங்கே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலிக்கு நாங்கள் 2 ஃபேமிலியாக போயிருந்தோம். 1500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஒரு போட்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் ஏறி நல்லா ஜாலியாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அங்கே உள்ள போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா பறவைகள், கொக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்னேக்கு பறவை அந்த மாதிரிலாம் நிறையா காமிச்சாங்க. அதுவே வந்து நிற்கிது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த போட் ஏறும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அவங்க வேறு ஆள் வெயிட்டு பார்த்துட்டு நீங்கள் முன்னாடி உட்காருங்க, நீங்கள் பின்னாடி உட்காருங்க, வெயிட் ஆனவங்க கொஞ்சம் முன்னாடி உட்காந்துக்கோங்க, இந்த சைடில் உட்காந்துக்கோங்க அப்படின்னு அந்த அண்ணன் போட்டு ஓட்டுற அண்ணன் அலைன்மெண்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் போட்டில் போகிறோமா, அதாவது கன்னியாகுமரியில் போயிருக்கோம். பட் இது ரொம்ப நேரம் நம்ம சுற்றுறது இப்போ தான் நம்ம போகிறோம். அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அந்த ஜாக்கெட்லாம் நாங்கள் போட்டுக்கிட்டோம். எதுக்குமே சரி எதுக்கும் சேஃப்டியாக இருக்கும்னு போட்டுக்கிட்டோம். அப்புறம் போகிற வழியில் ரொம்பவுமே நிறையா பேர் வந்திருந்தாங்கங்க அந்த சைடு. அவங்களையும் அப்படியே பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ரொம்பவுமே நல்லா இயற்கையை பார்த்துக்கிட்டு அப்படியே தண்ணியில் மிதந்துக்கிட்டே போகிறது, அது ஒரு விதமான ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அலப்பின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே போட் ஹவுஸ் அந்த மாதிரி பிளேஸஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த வீடு அது ஃபுல்லாமே அந்த ரெசார்ட்டு தான். அங்கே ஒரு டேக்கு 10,000 சார்ஜ் பண்ணுறாங்களாங்க. அதெல்லாம் பார்த்தோம். சொல்லிக்கிட்டே வந்தாங்க அந்த போட் ஓட்டுற அண்ணா. பர் டேக்கு 10,000 வேணும்னா சொல்லுங்கள், புக் பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நாங்கள் ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேயுமே உள்ளேயே ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த சைடு இறக்கி அதுக்கப்புறம் பீச்சுக்கு பக்கத்தில் என்ன சொல்கிறது, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் நிறையா வாங்கி சாப்பிட்றதுக்கு நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக ட்ரிப்பை முடிக்கணும்ல, அதனால் வெயிலுக்கு அந்த அடிக்கிற வெயிலுக்கு போய் தண்ணிக்குள்ளே போய் விழுகணுன்ட்டு திருப்பரப்பு ஃபால்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்படியே ட்ரிப்பை முடிச்சிட்டோம். பாய் பாய்.